எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 4 ஏக்கர் 60 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரும்போது கோவில்பாளையத்துக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா சூளக்கல் ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. சூளக்கல் மாரியம்மன் கோயில் வந்து நல்லா ஃபேமஸான ஏரியா, அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. தார் ரோடும் பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மெயின் ரோடு பஸ் ரூட் இது. உங்களுக்கு சூளக்கல் வழியாக கேரளா போகிற மெயின் ரோடு இது. மெயின் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வர்ற ரோடு மண் ரோடு, உங்களுக்கு 20 அடி ரோடு உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு. லாஸ்ட்டில் உங்களுக்கு வண்டி போகிறத நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அதான் மெயின் ரோடு. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரு 20 அடி ரோடு, ஒரு 200 அடிக்கு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தோட ஜலமூலையில் வந்து உள்ள கனெக்ட் ஆகுது. தோட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு. மரங்களும் பராமரிப்பு ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். எந்த அளவே நல்ல காப்பில் வச்சுருக்காங்க. தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்மளுக்கு 4 நாள் கூட்டு கிணத்துல வந்து நம்ம 4 நாள் சரிபாதி கூட்டு கொடுத்துட்றாங்க. கிணறும் நல்லா பெரிய கிணறு, தண்ணிக்கும் குறைய கிடையாது. நல்லா இந்த வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு நல்லாவே பராமரிப்பில் இருக்குது. தண்ணிக்கும் பாருங்கள் நல்லாவே செழிப்பாக இருக்குது. மெயினாக இந்த ஏரியாவில் நிறைய பேர் தேடுறாங்க. இப்போ நம்ம சூளக்கல் கோவில்பாளையம் ஏரியாவில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் பார்க்குறவங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக பிடிச்சதுன்னா நீங்கள் விசிட் பண்ணுங்கள். மண்ணும் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் பூமி. தோட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் போட்டு நீட்டாக பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. கிணறும் உங்களுக்கு வந்து தோட்டத்தோட சென்டர் பிளேஸில் அமைஞ்சிருக்கு. வாசத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கன்னி மூளை இந்த மாதிரி வாயு மூலையில் இருந்தால் தான் பிரச்சனை. கிணறு உங்களுக்கு தோட்டத்தோட சென்டர் பிளேஸில் அமைஞ்சிருக்கு. தோட்டம் ஓரளவுக்கு நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க. மெயினாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வரக்கும் நல்ல ஒரு அருமையான ஏரியா. பக்கத்துலேயே நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம தொட்ட மாதிரியே நிறைய வீடுகள் இருக்குது. இங்கேருந்து மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் உங்களுக்கு மெயின் ரோடும் டச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கிணறு பாருங்கள், நல்ல பெரிய கிணறு. ஒரு போர் வெல்லும் உள்ளே இருக்குது. இந்த கிணறு நம்மளுக்கு வாரத்துக்கு 4 நாள் நம்மளுக்கு கூட்டு பார்த்தீங்கன்னு கொடுத்துட்றாங்க. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணி இருந்தால் தான் இந்த அளவுக்கு வாழையும் போட்டு நம்ம வெள்ளாமை பண்ண முடியும். ஓரளவுக்கு நீட்டான ப்ராப்பர்ட்டி. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற என்ன மார்க்கெட் ரேட் போதோ அந்த ரேட்டுக்கு பேசிக்கலாம். இந்த ஏரியாவில் 75 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு. தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள், நேரில் பேசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.